ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நண்டு குழம்பு தேவையான பொருள் நண்டு வேணும். நண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேவல் நண்டு எடுத்திங்கன்னா குழம்புக்கு நல்லா பெரிய நண்டு, நல்லா சதை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை துணியை வெட்டி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டு நல்லா கொதிக்கணும். அப்புறம் சீரகம் போட்டுக்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா பிரட்டி எடுக்கணும். நல்லா கிண்டணும். கிண்டிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி வெட்டி வச்சது எல்லாமே போடணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பாருங்கள். கொதிக்கும் போது நல்லா கொதிக்கும் போது தான் போடணும். எண்ணெய் கொதிக்காத போடக்கூடாது. நல்லா கொதிச்ச மாதிரி போட்டால் தான் அந்த நல்ல ஸ்மெல்லு வரும், நல்லா வதங்கும். அதுக்கு முன்னாடியே போட்டால் பச்சை ஸ்மெல் வரும். போட்டோமா போட்டு நல்லா கிண்டணும், நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும். இது இல்லாமல் வெங்காயம், தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சி தனியாக அது ஜாம் மாரி இது பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். வெங்காயம், தக்காளி தனியாகவும் இருக்கணும், தனியாக மிக்சியில் போட்டு இது பண்ணுறதுக்கும் தனியாக வச்சுக்கணும். மிக்சியில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவில் இது கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்போ கொஞ்சம் தேங்காய் போடணும். தேங்காய் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய அந்த நண்டு குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். நமக்கு நண்டு குழம்பு தான் இருக்கிறதுல நல்ல டேஸ்ட் இருக்கும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். பூண்டு கிண்டு எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி எல்லா பதமாக எடுத்துக்கணும். இந்த ஏற்கனவே போட்டது வதக்கிறதுக்கு போட்டோம். இது தனியாக ஜாம் மாதிரி போடணும். கொஞ்சமாக குழம்பு தூள் போட்டுக்கணும். அப்புறம் குழம்பு தூள் போட்டு புளி கரைச்சி வச்சுக்கணும். அந்த தண்ணியை ஊற்றணும். புளி கரைச்ச தண்ணி ஊற்றணும். நல்லா கிண்டணும். இந்த வதங்கின தக்காளி எல்லாமே போட்டு புளியும் நல்லா சேர்ந்து இருக்கும். இப்போ அந்த ஏற்கனவே மிக்சியில் அரைச்சோம்ல அதை எடுத்து போட்டுக்கணும். ஏற்கனவே வதக்கின தக்காளி இல்லாமல் தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அப்படியே அந்த குழம்பு ஒரு நல்ல ருசியாக நல்ல டேஸ்ட்டாக மூடிடலாம். மூடிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நண்டு போடணும். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. இப்போ நல்லா கொதிச்சிச்சு, மூடி வச்சிருந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நண்டு போடும். நல்லா கொதிக்கும் போது போட்டால் தான் நண்டு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு முன்னாடி போட்டால் தான் நண்டு ரொம்ப நேரம் குழம்புலே இருக்கிற மாதிரி இருக்கும். நண்டு கொஞ்சம் வீணாக ஆகிடும். நல்லா கொதிக்கும் போது போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நல்லா பக்குவமாக இருக்கும். எப்போவுமே மீன், நண்டு நம்ம இந்த செய்கிற ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே நல்லா கொதிக்கும் போது தான் போடணும் குழம்புல. அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. அப்போ அது ரொம்ப நேரம் தண்ணியில் இது பண்ண மாதிரி இதாகிடும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கொதிக்கும் போது இது பண்ணிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு டேஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். இதோட நல்லா மூடி வச்சு நல்லா ஸ்மெல்லு வரும். நல்லா கொதிக்க தக்கன்னு கொதிக்கும். அப்போ தான் ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் கிண்டிட்டு மூடிடுவோம். மூடிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுவோம். இப்போ சுவையான நண்டு குழம்பு ரெடி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க. நம்ம போடுற வீடியோ